தோல்வியே கற்றுக் கொடுங்கள். இது தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி இங்கே நிறைய தற்கொலை அதிகமாயிருச்சு. தற்கொலைக்கான காரணம் குறிப்பாக சொல்லப்போனால் படித்தவர்கள், ரெண்டாவது பெரிய தொழிலதிபர்கள், பல கோடிக்கு சொத்துக்கள் வச்சுக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த கொரோனா டயத்தில் நிறைய அது மாதிரி நடந்துச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் பிரபலமான ஒரு நகைக்கடை தொழிலாளி, அவர் முதலாளி, அவர் இங்கே இந்தியாவிலையும் சரி, துபாய், கல்ஃப் கண்ட்ரியில் பல கண்ட்ரியில் அவருடைய பிரான்ச்சைஸி இருக்குது. ஆனால் என்னென்னா பார்த்தா வெறும் ஒரு 50 கோடி ரூபா நஷ்டமாயிருச்சு அப்படின்னு தற்கொலை பண்ணிட்டார். சரி, அவர் சொத்து மதிப்பு என்ன பண்ண பார்த்தா அதை விட 5 மடங்கு இருக்குது. அப்போ தான் ஒரு இழப்பை சந்திச்சிட்டான் அப்படின்னு தற்கொலை பண்ணுறாரு. ஆனால் அந்த இழப்பை ரொம்ப சிம்பிளாக சரி பண்ணிடலாம், அதை பற்றி அவர் சிந்திக்கலை. அது மாதிரி பிரபலமான ஒரு ஸ்வீட் கடை ஓனர், அவர் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு நெருக்கி சொத்து இருக்குது. ஆனால் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் கொரோனா டயத்தில். என்னப்பா காரணம் பார்த்தா இதுதான், சில தோல்வியினால் கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்து சாகிறத விட கொரோனாவுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கலாம். பெரிய பெரிய தொழில் அதிபர்களும் அவங்களுடைய வாரிசுகளும் ரொம்ப அசால்ட்டாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இல்லாத காசா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புகழ் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் ரொம்ப அற்பமான விஷயத்துக்கெலாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே. இதுக்கான பின்னணி என்னென்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு இந்த தோல்வியை பற்றியான புரிதல் இல்லை. தோல்வியை பற்றி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்காத காரணம் தான். தோல்வி பற்றி என்னென்னா, ஒரு தடவை தோற்று போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற அந்த மனநிலை அவங்கள்ட்ட இருக்குது. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இது அவங்க சின்ன வயசுலேருந்து, அவங்களும் இல்லை, மொத்தத்தில் மனுஷர்களுடைய சிறு வயதில் பெற்றோர்களால் அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய சில அந்த பயிற்சி தான். இப்போ உதாரணம் சொன்னால், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் பையன், நல்லா படிக்கிறான், சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு 6வது 7வதுக்கு அப்புறம் 8வதுக்கு அப்புறம் பார்த்தா அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவன் 2வதோ 3வது ரேங்காக போயிடறான். அப்போ பெற்றோர் நினச்சிக்கிறேன், இதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு முதல்ல அவனுக்கு ஆறுதல் சொல்லி, சரி விடு, இது ஃபஸ்ட் ரேங்க், வாழ்க்கையில் எல்லோரும் வெற்றி எடுத்துக்கிட்டே வர முடியாது, வெற்றி இருக்கும் தோல்வி இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீ எப்படி இப்போ இத்தனை நாள் ஃபஸ்ட் ரேங்க் வந்தால் இப்போ வேறு ஒருத்தையும் வந்துட்டேன், நீ மறுபடிக்கும் முயற்சி செஞ்சால் ஃபஸ்ட் ரேங்க் வந்துடலாம். அது மாதிரி சில விஷயத்தில் சில தவறுகள் செய்யத்தையும் செய்வாங்க. அது பாரதூரமான தவறுனா அதை கண்டிக்கலாம். சின்ன சின்ன தவறுக்குமே போட்டு அவரை அடிக்கிறது, ஏன் நீ தப்பாக செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு சில தவறு செஞ்சிட்டோம்னா, சில இழப்புகள் சந்தித்தோம்னா அவங்க அடிக்கிறது. அப்போ இழப்பே சந்திக்கக்கூடாது, வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி மட்டும்தான் பெறணும் அப்படின்ற ஒரு அந்த மனநிலைக்கு வரக்கூடிய அந்த பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் சின்ன சின்ன தவறுகளுக்கும் அவர் தன்னுடைய உயிரையே மாச்சிக்கிறாங்க. அதாவது பெற்றவங்க பிள்ளைகளை ரொம்ப என்னமோ அவங்க எதிரி மாதிரியாக கையாளுறது தான் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையே வீணாக போகுது. அந்த நீனா நானா ப்ரோக்ராமோட பார்த்தேன். அதில் என்னென்னா, அந்த பையன் ஆரம்பத்தில் நல்லா ஃபஸ்ட் ரேங்கே எடுத்து வந்துருந்துருக்கான். 8வது வரையும் அவன் தான் ஃபஸ்ட் ரேங்கு. ஆனால் 9வது என்ன ஆச்சுன்னா, அவன் 2வது ரேங்க் போயிட்டான். ரொம்ப இல்லை, 2வது ரேங்கு. சரி, 2வது ரேங்க் போயிட்டா அந்த பெற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சரியாக படிக்கலை, அதனால் 2வது ரேங்காக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவன் ஸ்கூலை விட்டு வந்ததும் புத்தகம் தான், மூஞ்சி கூட கழுவ விடுறதில்ல, விளையாட விடுறதில்ல, படி 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 படின்னு சொல்லிட்டு ஓவர் ப்ரெஷரை கொடுக்கவும் அவன் ரொம்ப மன உளைச்சல். அதில் அந்த ப்ரோக்ராம் பேசும்போதே தெரியுது, அவ்வளோ மன உளைச்சலாக இருக்கிறேன். அப்போ பெற்றவங்க இந்த விஷயத்தை எப்படி கையாளணும், இதை கையாளக்கூடிய விதத்தில் ரொம்ப கோட்டை விட்டுறாங்க. ப்ரோக்ராமில் அந்த பெற்றவங்களே அந்த அந்த பையனுடைய அம்மாவே சொல்கிறாங்க, அடிக்கிறாங்களாம். அப்போ அவங்ககிட்ட அந்த கோபிநாத் கேட்பாப்புல, நீங்கள் எப்போலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிங்கண்ணே? 9வது வந்ததுக்கப்புறம். சரி, அவன் எப்போலேருந்து அவன் அந்த 1வது ரேங்க் இல்லாமல் 2வது ரேங்க் 3வது ரேங்க் போனேன், 9வதுல தான். அப்போ அடித்தோன்னா பசங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தான் ஃபெயில் ஆகிட்டாவோ அல்லது நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்காமல் 2வது ரேங்க் வந்துட்டோம்னா, ஏன் நம்ம 2வது ரேங்க் வந்தோம், ஏன் ஃபெயில் ஆனோம் அப்படின்னு சிந்திக்கிறத விட, ஐயோ நம்ம 2வது ரேங்க் வந்துட்டோமே, ஃபஸ்ட் ரேங்க் வரலையே, 2வது ரேங்க் வந்துட்டோமே, நம்ம வீட்டில் அடிப்பாங்களே, அப்பா அடிப்பாங்களே, அம்மா அடிப்பாங்களே, அதுதான் சிந்திப்பானே தவிர்த்து, ஏன் நம்ம 2வது வந்தோம், ஏன் ஃபஸ்ட் ரேங்க் நம்மளால் வர முடியல. ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க் 2வது ரேங்க் பெரிய மார்க் வித்தியாசமாக இருக்காது, 1-2 மார்க்கு தான் வித்தியாசம் இருக்கும். அந்த இதை ஏன் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலை, ஏன் நம்ம 2வது ரேங்க் தள்ளப்பட்டோம், அப்போ இது அடுத்த முறை எப்படி நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வர்றது அப்படின்னு சிந்திக்க வேண்டிய அந்த பையன், அந்த பிள்ளையோ பையனோ, ஐயையோ நம்மளுக்கு ஃபஸ்ட் ரேங்க் வர முடியலை, 2வது ரேங்க் வந்துட்டு நம்ம வீட்டில் அடிப்பாங்களே, நம்மளை கேவலமாக பேசுவாங்களே அப்படின்ற அந்த மனநிலைக்கு போயிடுறாங்க. இதுதான் அவங்க எதிர்காலத்தை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குது.
இப்போ பெற்றவங்க எப்படி இதை கையாளணும்னா, எக்ஸாம் முடிஞ்சிச்சா, எக்ஸாம் முடிகிற வரையும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ பண்ணணும். அவங்க ஆதரவு சொல்லணும், அதெல்லாம் வெற்றி பெற்றுலாம், நீ ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவ, நல்லா படி அப்படின்னு எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு ஆர்வம் உண்டுணும். ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வந்துச்சா, சரி மார்க் கம்மியாக எடுத்துட்டான், அதில் ஃபஸ்ட் ரேங்க் வரக்கூடிய பையன் 5ஆம் ரேங்க் வந்துட்டான். அப்போ ஆறுதல் சொல்லணும், சரி ஓகே, வெற்றி தோல்வியும் வீரனுக்கு அழகு. நீ இன்றைக்கி ஒரு நாள் ஃபஸ்ட் ரேங்க் வந்தீங்கன்னா, நான் இன்னொருத்தையும் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் வரத்தையும் செய்வேன், நீ 2ஆவதும் போவேன். நீ அடுத்து முயற்சி செஞ்சு அடுத்து நீ ஃபஸ்ட் ரேங்க் வர பாரு, இன்னும் வாழ்க்கையில் முன்னேற பாரு அப்படின்னு அந்த மாதிரி ஆறுதல் வார்த்தையும் சொல்லணும். அதை விட்டுப்பட்டு வீட்டுக்கு வந்தவொடனே அடிக்கிறது, கேவலமாக பேசுகிறது. அப்போ இவனுக்கு மைண்ட் செட் என்ன ஆயிரும், ஐயோ நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்க் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கணும், அப்படி 2ஆவது ரேங்க் வந்தோம்னா நம்ம வந்து ரொம்ப அசிங்கப்பட்டுருவோம், அதனால் நம்மளுக்கு அடிதான் கிடைக்கும், நம்ம கேவலப்பட்டுருவோம் அப்படின்ற அந்த மனநிலை வர்றது தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ பிள்ளைகளை ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் வந்துருச்சா, சரி ஓகே, ஃபஸ்ட் ரேங்க் வந்தால் பாராட்டணும், செகண்ட் ரேங்க் வந்துச்சுன்னா சரி ஓகே பிரச்சனை இல்லை, அடுத்த முறை நீ படித்து நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வந்துடலாம், நல்லா வெற்றி பெற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தான் பல தலைவர்கள் இப்படி தான் பெரிய பெரிய ஆள்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தோற்றுட்டாங்க, ஆனால் அப்புறம் பின்னாடி படிப்புடைய தேவையும் இந்த சமுதாயத்துக்கு படிப்புனால் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்களும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் இவங்கெல்லாம் எப்படி சாதித்தாங்க. அவங்களாம் ரொம்ப சாதாரண பள்ளியில் படித்தவங்க தான், ஆனால் சமுதாயத்துடைய தேவையை கறிஞ்சு அவங்க படித்ததுனால இன்றைக்கி அவங்களால இந்த நாட்டில் பல பேருக்கு நன்மை கிடைக்கல. இவங்கெல்லாம் எப்படி சாதித்தாங்க, அவங்களாம் ரொம்ப சாதாரண பள்ளியில் படித்தவங்க தான், ஆனால் சமுதாயத்துடைய தேவையை கறிஞ்சு அவங்க படித்ததுனால இன்றைக்கி அவங்களால இந்த நாட்டில் பல பேருக்கு நன்மை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க மரணிச்சதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அது காரணம்லாம் படிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்புடைய தேவை, படிப்பு சமுதாயத்துக்கு எந்தளவுக்கு தேவை இப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும். ரெண்டாவது தோல்வி வரத்தையும் செய்யும், தோற்காமல் யாரும் வெற்றி பெற முடியாது, தோல்வி வந்தால் உடஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது. இன்றைக்கி ஃபஸ்ட் ரேங்க் நீ வரலையா, நாளைக்கு அடுத்த எக்ஸாமுக்கு வந்துடு, ஃபஸ்ட் ரேங்க் வந்துடலாம். அது மாதிரி அடுத்த ஒரு கம்பேர் பண்ணி பேசும்போது சொல்லணும், நீ ஃபஸ்ட் ரேங்க் வரும்போது அந்த பையன் 5ஆவது இருந்தான், ஆனால் இந்த வட்டம் பாரு, நீ 5ஆவது ரேங்காக போயிட்டு அவன் ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டான். அப்போ உன்னை விட 5 மடங்கு அவன் உழைச்சிருக்கான். இப்போ ஆல்ரெடி நீ ஃபஸ்ட் ரேங்க் தான் இருந்த, நீ இன்னும் கொஞ்சம் உழைச்சின்னா நீ மறுபடியும் ஃபஸ்ட் ரேங்க் வந்துடலாம் அப்படின்னு கம்பேர் பண்ணாமே தவிர்த்து, அவன் பாரு 5ஆவது ரேங்க் வந்து முதலாவது ரேங்க் வந்துட்டான், நீ எருவு மாடு மாதிரி இருக்கேன்னு சொல்லி திட்டக்கூடாது. அப்படி திட்டுறதுல தான் பிள்ளைகள் வந்து மனசுடைஞ்சு வாழ்க்கையை வெறுத்துறாங்க. மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இன்றைக்கி சக்ஸஸாக இருக்கிறாங்க. அவங்களாம் ஆரம்பத்துலேருந்து வெற்றி பெற்றுகிட்டே வர்றாங்களா? இல்லை, அவங்களாம் எவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்சு, எவ்வளோ பெரிய தோல்வி சந்திச்சாலும் நான் அதுலேருந்து மீண்டு வர்றாங்க. எலான் மாஸ்க்கு சொல்லலாம், எலான் மாஸ்க்கெல்லாம் மனுஷன் விழுந்து எழுந்திரிச்சு வரேன்னு சொல்லுவேன். இன்றைக்கி அவர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கார். ஆனால் அந்த ஆள் செஞ்ச அந்த அவர் அடைஞ்ச தோல்வியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம ஆளுலாம் மொத்தமே பல தடவை தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அந்தளவுக்கு இருக்கும். அந்த ஆள் பல ராக்கெட்டு விட்டாப்புல, பல தடவை தோல்வி அடைஞ்சிச்சு. முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே வெடித்து சிதறிச்சு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனால் வெடித்து சிதறிச்சு, அதுக்கப்புறம் மேலே போய் திரும்பி வரும்போது வெடித்து சிதறிச்சு. அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரணம் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு தடவை வெடிக்கும்போது சரி நாங்கள் முயற்சி செஞ்சால் வெடிச்சிருச்சு, 2ஆவது வெடிச்சு கொஞ்சம் மேலே கிளம்பி போகும்போது வெடிச்சிச்சு. அப்போ என்ன செய்யறாரு, வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வெடிச்சிச்சு, இப்போ ஸ்டார்ட் ஆகி மேலே போகும்போது வெடிச்சிருக்கு, ஓகே நாங்கள் ஒரு படி முன்னாடி போயிட்டோம். அடுத்து என்ன சொன்னார்னா, மேலே போயிட்டு திரும்பி வரும்போது வெடிச்சிச்சு. அப்போ என்ன சொல்ல அப்படின்னா, மேலே போகிற வரையும் வெடிக்கலை, நாங்கள் அந்த ஸ்டேஜ் தாண்டிட்டோம், அதாவது வேலை ஸ்டார்ட் பண்ணி மேலே போச்சுல அப்போ வெடிச்சிச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி போயிட்டோம், மேலே போயிட்டு திரும்பி தானே வெடிச்சிச்சு, நீ அதை சரி பண்ணிட்டோம்னா திரும்பி கீழே வந்துடும். அப்போ கீழே திரும்பி வந்து லேண்ட் ஆகும்போது வெடிக்குது. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி மேலே போயிட்டு திரும்பி வரும்போது வரையும் ஓகே சக்ஸஸ் ஆகிடுச்சு, இன்னைக்கு கீழே லேண்ட் ஆகும்போது தான் வெடிச்சிருக்கு, அதை சரி பண்ணால் எங்களுடைய அந்த முயற்சி வெற்றி பெற்றோம். அப்போ அந்த ஆள் அவ்வளோ பணத்தை இழந்து, அவ்வளோ நேரத்தை இழந்து, இன்னும் சொல்லப்போனால் ஒய்ஃப்லாம் டைவர்ஸ் ஆகிட்டு போயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணுவோம், பல தோல்விக்கு மேலே அடையவும். ஆனால் அந்த ஆள் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவருடைய முயற்சியை கைவிடலை. அவர் இன்னும் கடுமையாக முயற்சி செஞ்சது விளைவு இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் பெரிய பணக்காரன். இதுதான் இயல்பு. நீங்கள் அதனால் ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதை வந்து அதோட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்தியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தொழிலதிபர், அவர் பேரை சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரத்தன் டாட்டா. அவர் எடுத்த முயற்சிகள் என்ன, அவர் கடுமையான முயற்சி செஞ்சு தோல்வி பல தோல்விகளை அவர் அடைஞ்சு இன்றைக்கி ரத்தன் டாட்டானா பேரை கேட்டாலே அது சொல்லுவாங்களே, பேரை கேட்டாலே சும்மா அதிர்தலுன்னு, அந்த பேருக்கு சொந்தக்காரன் எனக்கு தெரிஞ்சு ரத்தன் டாட்டா.
ரொம்ப அருமையான மனுஷன். அவர் குணத்தாலேயும் பணத்தாலேயும் உண்மையிலே பெரிய பணக்காரன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் உலகத்திலே அவரே பெரிய பணக்காரன் இப்போ உள்ளதுக்கு. அந்த அளவுக்கு மக்களுக்கு செய்கிறதும் சரி, அவர் மூலமாக மக்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்துலையும் சரி, உண்மையிலே பெரிய ஒரு நல்ல மனிதன். அப்படிப்பட்ட அந்த ரத்தன் டாட்டா எவ்வளோ தோல்வியில் அடைஞ்சிருக்காருன்னு கொஞ்சம் அவருடைய வரலாறை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் தெரிஞ்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எவ்வளோ தோல்வி அடைஞ்சாங்க, அந்த தோல்வியிலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, ஓகே நம்மளாம் சின்ன தோல்வி தான், நம்ம இதிலேருந்து வெற்றி பெற்றுலாம். ஒரு தடவை ஃபெயில் ஆனாண்ணா, ஒரு தடவை 5வது ரேங்க் 6வது ரேங்க் போனாண்ணா, மறுபடிக்கும் முயற்சி செஞ்சால் முதல் ரேங்க் வந்துடலாம் அப்படின்னு நம்ம அந்த மனநிலையை மாற்றணும். அப்படி மாற்றினீங்கன்னா தோல்வி வரத்தையும் செய்யும். தோல்வினால் தோண்டு போகக்கூடாது. தோல்வி வந்து அந்த ஒரு தடவை இல்லை 10 தடவை நீ தோற்றாலும் தோற்றுட்டு வந்து வெற்றி பெற்றலாம், முயற்சி செஞ்சால் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு அந்த நிலைமையை பிள்ளைகளுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் அது எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய தோல்வி வந்தாலும் அதை எதிர்த்து போராடும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எதார்த்தமாக சொல்லாமல் அந்த ஓட்டப்பந்தயத்தை சொல்லுவான். ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுங்களேன், அவன் 10 பேரில் 10வது வரவனை பார்த்து எல்லோரும் சிரிப்பாங்க. உண்மையிலே அவனை பார்த்து சிரிக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா ஓட்டப்பந்தயம் தன்னால் முடியுதோ முடியலையோ, இதில் போட்டி போடணும்னு இறங்கிட்டான்ல, அவன் வெற்றி பெற்றுட்டான். நான் போட்டிலாம் போட மாட்டேன், என்னால் ஓட முடியுமா தெரியலை, போனால் தோற்றுருவான்னு பயந்துக்கிட்டு கிரௌண்டுக்கு வெளியில் நின்று கை தட்டிகிட்டு இருக்கான்ல, அவனை விட அவன் ஜெயிச்சிட்டான். ஏன்னா 10வதாக வந்தாலும் இந்த வெளியில் கிரௌண்டுக்கு வெளியில் உட்காந்துருக்கான்ல, அவனை விட அவன் வெற்றியாளர் தான். அது மாதிரி முயற்சி செய்யணும். எத்தனை முறை தோல்வி வந்தாலும் முயற்சி செஞ்சு வெற்றி பெறதுக்கு முயற்சி செய்யுங்க. வெற்றியே பெற முடியல, தோல்வி தான் அடைஞ்சாலும் முயற்சி செஞ்சால் நீங்கள் வெற்றியாளர் தான். இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்காமல் பார்த்துக்கோங்க. முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். நன்றி.